அப்பா அப்பா நான் கேட்டேன்ப்பா, அவங்க அதான்ப்பா பேசிக்கிட்டாங்க. ஏப்பா சாமி, நீ சின்ன பிள்ளைப்பா, யாருன்னு தெரியாமல் நம்ம யார்ட்டையும் எதுவும் பேச முடியாதுப்பா. ஏன்பா நம்ம ஊரில் சின்ன பசங்க பேச்சுக்கு மதிப்பு கிடையாதா? எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனை பார்த்தா தமிழகத்தில் உடலுறுப்பு திருட்டு அதிகமாக நடந்து வரும் நிலையில் குற்றவாளியை விரைவில் பிடிப்போம் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர். ஹலோ. சொல்லுமா. கார்த்திக், நான் வந்துட்டேன். ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டேன். வருவியா? நம்ம மீட் பண்ணுறதே வாரத்துக்கு ஒரு நாள் தான், வராமல் இருப்பேனா? ஆமாம், ஏன் எப்போவும் சிட்டிக்கு அவுட் சைட்லேயே மீட் பண்ண கூப்பிட்றடா? நம்ம லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. ஒரு வேளை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும்ல, அதான். ஓகே, இதோ வந்துட்டேன். லவ் யூ, பை. ப்ரோ, என்னாச்சு? தெரில ப்ரோ, ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. 4 பேர் வந்தாங்க, அப்படியே இந்த சைடு கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? தம்பி 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 எந்திரிப்பா. தம்பி, யார் நீ? நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணோம். அந்த பொண்ணை இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னேன். வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. என்னாச்சுன்னு கேட்டால் அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்கண்ணா. நல்லதா போச்சு. உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா? வா, உன்னை போய் அண்ணா போலீஸ். அண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணா. அந்த பொண்ணை லவ் பண்ணது, இங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குண்ணே. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் மறந்துடுச்சுண்ணே. என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணே, மறந்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணது, அவ கூட பழகுனது எல்லாமே ஞாபகம் இருக்குண்ணே. ஆனால் அந்த பொண்ணோட முகம் மட்டும் ஞாபகம் இல்லைண்ணே. சரி, நீ யாரு? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே. ஆனால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதான் எனக்கு முக்கியம். பைக்கு ஃபோன்லாம் கூட எடுத்து வந்தேன், நான் தெரிலண்ணே. எதுவுமே இல்லை. போலீஸ்கிட்ட போனாலும் வேலைக்கு ஆகாது. தம்பி, எனக்கு ஒருத்தன் தெரியும். அவன் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் கன்சிடர் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவான். போலீஸே அவன் உதவியோட தான் நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அண்ணா, உடனே அவனை போய் பார்க்கலாண்ணே. பார்க்கலாம், ஆனால் ஒரு சைக்கோப்பா. நல்ல மூடில் இருந்தானா நமக்கு உதவி பண்ணுவான், வேறு மாதிரி இருந்தானா நமக்கு எதிராக ஏதாவது பண்ணி விட்ருவான். அதான் யோசிக்கிறேன். சின்ன வயசு தான், ஆனால் பெரிய பெரிய மந்திரவாதிகளுக்கெல்லாம் அவன் தான் நிறைய சூச்சமாக சொல்லிக் கொடுப்பான். யாருண்ணா அவன்? ஈசா. ஈசா, ஈசா, ஈசா. யார் வேணும்? ஈசா, ஈசா. யார் வேணும்? இதுதான்ப்பா நடந்துச்சு. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு.
ஆயிரம் தான் அடிபட்டு இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் மறந்துருக்க கூடாது. அண்ணா யார் நம்ம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏய் ஈசா கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. நல்ல சிகப்பான தேகத்தை பார்த்ததும் காதல் வயப்பட வேண்டியது, பின்பு காதலை காணும் காதலியை காணும் என்று கம்ப்ளைண்ட். உன்னால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா முடியாதா? சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ஆ அப்படியா, சரி கிளம்பு. ஏய் இருப்பா ஈசா, அவனே இந்த பொண்ணை காணும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுப்பா. இட்ஸ் ஓகே, கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தருவ? நான் என்ன வேணா தரேன், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கூட ப்ளீஸ். தைக்கு நத்த காம் கிரீம் நம் ரம் ஈசா ருத்ர பிரவேசா. நம்ம நாடு நாசமா போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா பாபு? யார் ஈசா? எல்லா வீட்டோட எழுத்து வீட்டுக்காரன் தான். ஏன்னா அவனை பார்த்து தானே அவனை விட பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சி நாசமாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப யோசிக்காத, எல்லா வீடும் ஏதோ ஒரு வீட்டுக்கு எழுத்த வீடு தான். அதனால தான் என் வீட்டுக்கு எழுத்தாப்புல வீடே இருக்காது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோடுவது ராஜா, கடை யாருது? என்னதுதான்? இங்கே ஏதோ ஒரு கடத்தல் நடந்தாமல் பார்த்தீங்களா? யோ பா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சிபிஐ, மாறுவேஷத்தில் இருக்கேன். சார் 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 மன்னிச்சிடுங்க சார். காலையில் 4 பேர் வந்தாங்க சார் காரில். ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க சார் முகமூடி போட்டுக்கிட்டு. வேறு எதுவும் பார்த்தீங்களா? வண்டி நம்பர் குறித்து வச்சுருங்க சார். TN06 F1087. வேறு எதுவும் பார்த்தீங்களா? சார் வோல்க்ஸ்வாகன் வண்டி சார். ஈசா, அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சா? தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏய் கடுப்பேத்திட்டு இருக்காம சொல்லு, கண்டுபிடிச்சியா இல்லை நீ? ஒரு வாகனத்தின் பெயரை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பது அந்த ஆண்டவனாலும் இயலாது. பரவாயில்ல, இவனுக்காண்டி ஏதாவது உதவி பண்ணி கொஞ்சம். பாபு, எப்போது இந்த பெண்கள் எல்லாம் இணையதளத்தில் தங்களது புகைப்படத்தை பதிவு செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டேன். ஏதோ நீ எனக்கு தெரிந்த பிறவி என்பதால் உனக்கு முயற்சித்தேன், முடியவில்லை. ஈசா, அந்த அதான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. எனக்காக நீங்கள் யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம். அவள் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேண்ணா. வாழ்த்துக்கள் கார்த்தி. அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, போராடுவேன். நீ கொலை பண்ணு, கொள்ளையடி, கள்ளச்சாராவியே, கற்பழி, தப்பு கிடையாது. ஆனால் போராடுனா வாயில் தோட்டா பாயும். போ. நான் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. என் உயிரை கொடுத்தாவது நான் அவளை காப்பாற்றுவேன். இவன் என்ன ஆகுனா சட்டையை கழட்டுறான். ஈசா கால் பண்ணுறான். ஹலோ, பூஜோ, பூஜோ, கார்த்தி. இந்த 2 அறிவு கெட்ட முட்டா பசங்களை பார்த்தியா? நான் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. ஒருத்தன் வருவானா, காசை கொடுத்து ஒரு பொண்ணை கடத்த சொல்லுவானா.
நம்ம திட்டத்தெல்லாம் திட்டி அந்த பொண்ணை கடத்தினா இவனுங்க 2 பேர் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தர சொல்லுவாங்களாம். அதுவும் காசை கொடுக்காம. செத்தான் அவன். ஒன்றும் இல்லை. நைஸா. பரவாயில்ல. அடிங்க. இரா அந்த ரூம்ல தான் இருக்க. அழைச்சிட்டு போ. அப்புறம் கார்த்தி, காவல்துறையிட்ட போய் நேரத்தை வீணடிக்காதீங்க. அவன் என்னை கண்டுபிடிக்க என்கிட்டயே வருவான். நான் தூங்கிட்டேன். என் திவ்யாவை கண்டுபிடிக்க நீ ஒரு காரணங்கிறதுனால உன்னை சும்மா விட்றேன். நீலாம் ஒரு ஆள் மதிச்சு அவனுக்கு உதவி செய்ய அவன்கிட்ட கூட்டு வந்த பாரு. நல்லா சிறப்பாக பண்ணிட்டல்ல. நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சியா? காசுக்காக ஒரு பொண்ணை கடத்தி. சை, நீலாம் மனுஷன் அவளை தகுதியெல்லாம் வேண்டா. இங்கு கோமாளி போல் உள்ளவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை பாபு. தாய் தந்தை இன்றி தவிக்கும் தண்ணீர நெஞ்சங்களை காணச் சென்றிருந்தேன் ஒரு நாள். அங்கு வயதிற்கு வந்த ஒரு பாவையின் கரங்கள் என் கரங்களை பற்றியது. அவளின் உடன் பிறந்தவன் என்று. எனது தோற்றம் அவளின் உடன் பிறந்தவன் போல் உள்ளதால் அவளை நான் ஈர்த்து விட்டேனோ என்னவோ. அந்த பாவையின் கண்ணீரை கண்டதும் அவளை விட்டு வர என் நெஞ்சம் இடம் தரவில்லை. அழைத்து வந்தேன் என்னுடன். பிரபஞ்சம் அறிந்த உண்மை ஒன்று உண்டு. ஒரு பெண் ஒரு ஆணுடன் திருமணமாகாமல் வந்தால் மனிதனின் மூளை முதலில் யோசிப்பது அவள் ஒரு பொருள் என்று. ஓரிரு ஆண்டுகளாக பல விசாரணையை புன்சிரிப்புடன் செய்து வந்த எனக்கு அவளை எங்கு கரை சேர்ப்பது என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. அப்பொழுதுதான் நீ கார்த்தியை அழைத்து வந்தாய். இங்கே பார், வெளியே இருக்க அந்த பையனோட காதலி. எனக்காக ஒன்று பண்ணுவியா? சொல்லுங்கண்ணா. அவனை இப்படியே விட்டா அந்த பொண்ணை நினச்சி கொஞ்ச நாளில் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவான். அவனோட அந்த பொண்ணை நீ போயிட்டுறியா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதை விட்டால் வேறு வழி தரல. என் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஆபத்தானது. நான் போகிறேண்ணா. எனக்காக இல்லை, உங்களுக்காக போகிறேன். சந்தர்ப்பத்தை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பயன்படுத்தினா தவறில்லை பாபு. அவன் காதலிச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது வைக்க பொருளை குண்டு வீசியை தேடுற மாதிரி ரொம்ப கடினமானது. அவனை இப்படியே விட்டால் கொஞ்ச நாளில் அந்த பொண்ணை நினச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவான். அதனால தான் அவனோட அந்த பொண்ணுக்கு பதிலாக என் தங்கச்சி அனுப்பி வச்சிட்டேன். இங்கே இருக்கவங்கள மனுஷனோட தகுதியில் ஒரே ஆள் நீதாயா? உன் கைபேசிக்கு தெரியாமல் அழைப்பு வந்துருச்சுன்னு பார்த்தியா பாபு? ஈசா, என்னதான் இருந்தாலும் அவள் லவ் பண்ண பொண்ணு பாவம்ல, அவளை கண்டுபிடிக்காத வழி இருக்கா? ஒரு வாகனத்தின் பெயரை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பது எவ்வாறு சாத்தியம்? TN06 F1087. ஈசா, இங்கு ஆண்கள் மட்டும் அனைத்து தவறுகளையும் செய்வதில்லை பாபு.
தமிழகத்தில் உடல் உறுப்பு திருட்டு அதிகமாக நடந்து வரும் நிலையில் குற்றவாளியை விரைவில் பிடிப்போம் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர். அவன் காதலித்த அந்த பெண் உடல் உறுப்பை திருட வடநாட்டிலிருந்து வந்த ஒரு தூதுவன். கார்த்தியும் சேர்த்து அவள் காதலித்த ஆண்களின் எண்ணிக்கை 18. அதில் 17 நபர்களின் உடல் உறுப்பு சூறையாடப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு எப்படி சூறையாடுவாங்க? அந்த பசங்களை தான் மேலே அளவு கடந்த பாசத்தை வர வச்சு தனக்காக என்ன வேணாலும் செய்ய வச்சு அவங்கள படுக்கைக்கு அழைத்து சென்று போதைப் பொருள் கொடுத்து உடல் உறுப்பை களவாடுவார்கள். கேட்டுப்பார் கார்த்திகிட்ட, வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவனை பார்க்க வருவா. ஏன்னா மற்ற நாள் மற்ற பசங்களோட போகணும்ல. நம்ம மீட் பண்ணுறதே வாரத்துக்கு ஒரு நாள் தான், வராமல் இருப்பேனா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே சின்ன பசங்க பேச்சு யாருமே நம்புவதில்லை பாபு. நான் நம்பினேன், கண்டுபிடித்தேன். அப்பா அப்பா நான் கேட்டேன்ப்பா, அவங்க அதான்ப்பா பேசிக்கிட்டாங்க. ஏப்பா சாமி, நீ சின்ன பிள்ளைப்பா, யாருன்னு தெரியாமல் நம்ம யார்ட்டையும் எதுவும் பேச முடியாதுப்பா. ஏன்ப்பா நம்ம ஊரில் சின்ன பசங்க பேச்சுக்கு மதிப்பு கிடையாதா? அந்த பொண்ணு அவன் தலைவிக்கிட்ட பேசினதை கேட்ட ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து சொன்னான். சிம்பிள். அந்த பொண்ணை கொன்ட்டிங்களா? அச்சச்சோ, பெண்களை கொள்வது பாவம். அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். பின்ன என்ன பண்ணேன்னு தெரியணுமா? அதுக்கு நீ அவள் தலைவனை பிடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். ஈசா, ஓ ஈசா.